வெல்கம் டு யுவர் ஷார்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு குழம்பு. சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, புளி இவ்வளோண்டு தான். ஒரு 1/4 கிலோ இருக்கும் சாம்பார் வெங்காயம், ஒரு 50 கிராம் பூண்டு இருக்கும். அப்புறம் மிளகாத்தூள், உப்பு, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இதை வச்சு நான் ஒரு பூண்டு குழம்பு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் நான் உரித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறமேல் உங்களுக்கு குழம்பு செஞ்சு காட்டுறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். மிளகாத்தூள், கல்லுப்பு, தாளிக்க தேவையான வெந்தயம், கடுகு, புளித்தண்ணி, எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது. அப்பளம் வறுத்துக்கலாம். நம்ம இதுக்கு வேணும்னா நீங்கள் முட்டை வேக வச்சது கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா அப்பளம் நல்லாயிருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பளம் வறுத்தாச்சு. அந்த அப்பளம் வறுத்த எண்ணெயிலேயே இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்குங்க, அப்படின்னா தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிஞ்சு வரும்போது வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டதுமே வெங்காயம், பூண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, வெறும் கருவேப்பிலை தான் போட்டிருக்கிறேன். அப்புறம் இதுக்கு நீங்கள் கூட முருங்கைக்காய், அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய், குட்டி குட்டி கத்திரிக்காய் இருக்குதுங்களா, அதை அப்படியே 2ஆக மட்டும் கீறி போடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லைன்னா ஒரே ஒரு முருங்கைக்காய் போடுங்க. இந்த 2ல் எது போட்டாலுமே இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். நல்லா வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு வந்தோன்னா நம்ம இந்த 2 தக்காளியை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் தான். மிளகா, தனியா, சீரக மிளகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். நீங்கள் உங்களுக்கு என்ன மிளகாத்தூள் போடணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். காரம் பத்தலைன்னா தேவைக்கேற்ற மாதிரி அப்புறமேல் சேர்த்துக்குங்க. அப்புறமேல் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போதும், பார்த்துட்டு போட்டுக்குங்க, அப்புறம் நிறையா ஆகிடும். இப்போ நம்ம நல்லா இப்படி லைட்டாக 1 செகண்டு வதக்கி விட்டாலே போதும். ஏன்னா நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்ச மிளகாத்தூள் தானே, அந்த பச்சை வாசனைலாம் சும்மா லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டாலே போயிடும். அப்புறமேலே நம்ம
கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். காய் போட்டால் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா காய் வெந்து வரணும். இப்போ இது நல்லா கொதித்து வந்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கொதித்து வரட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதித்து வெந்து வருது. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக. இது வந்து பழைய புளி, கருப்பு புளி, அதனால் குழம்பு வந்து கொஞ்சம் கலர் வந்து கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வெள்ளை புளி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.